ரொம்ப 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 பிடிக்கும். நீங்க ஸ்நாக்ஸ் கூட நீங்க குடிக்கலாம். அதுக்கு நான் கடலை மாவு 400 கிராம் எடுத்துருக்கேன். அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன். ரெண்டா ஒட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரெண்டா சேர்த்து ஒட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாக கூட இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம பூந்தி பண்ணலாம் வாங்க. கிட்ட இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு மாவை கண்டி எடுத்து அப்படியே போட்டு தேய்ங்க, ஊற்றி தேய்ங்க. அப்படியே தானே பூந்தி மாதிரி விடும். நல்லா ஃப்ரை ஆகணும், வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கிரும். இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகும் உடனே சீக்கிரமா எடுத்துருங்க. மாதிரி எல்லா மாவும் போட்டு எடுத்துக்கலாம். பூந்தி நம்ம ரெடி ஆக்கிட்டோம். அது உப்பு காரம் போட்டாலே ஓகே. வேர்க்கடலை, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ண ஒன்றும் சூப்பராக இருக்கும். வேர்க்கடலையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பூண்டியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் பூந்தியில் போட்டாச்சு. உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தகுந்துக்கு மாதிரி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டுக்கலாம். டேஸ்டியான செம்மையான பூந்தி ரெடி ஆயிடுச்சு. மாவு வச்சு ஈஸியாக செய்யலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.